2016-21 ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற எம்எல்ஏவாக இருந்தபோது எண்ணற்ற பணிகளை செய்தவர். 50 ஆண்டு காலமாக இருந்த மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் குன்றத்தூர் மாதா கல்லூரி அருகே மேம்பாலம் உருவாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவின் கண்டெடுத்த சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை வாக்கு சேகரிக்க உங்கள் இல்லம் நாடி வந்து கொண்டிருக்கிறார். உங்களில் ஒருவர் உங்களுக்காக உங்கள் வீட்டு பிள்ளை அருமை மலர்ந்தபுரம் பழனி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்கை வெற்றி பெற செய்யும் என்று உங்கள் பொறுப்பாக தொட்டுக் கொள்கின்றோம். பெரியவர்களே, தாய்மார்களே, எண்ணற்ற பணிகளை செய்தவர். அவர் 2016-21 ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற எம்எல்ஏவாக இருந்தபோது எண்ணற்ற பணிகளை செய்தவர். 50 ஆண்டு காலமாக இருந்த மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் குன்றத்தூர் மாதா கல்லூரி அருகே மேம்பாலம் உருவாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வாங்க. பெற்றோர்களுக்கு இதேதான் என்னோட வேண்டுகோள். உங்க பிள்ளைங்களை நீங்க அனுப்பும் போது ஒரு தடவை 10 தடவை சொல்லுங்க. எல்லா விதமான பாதுகாப்பு ஹெல்மெட் உள்பட இருக்கிறதா நீங்க பாத்துக்கோங்க. எல்லா விதமான பாதுகாப்பு நீங்க எடுத்துக்கணும். அவங்களுக்கு திரும்ப திரும்ப எடுத்து சொல்லணும். என்ன நடந்தாலும் நடக்கலைனாலும் பிள்ளைங்க வீட்டுக்கு பத்திரமா வரணும். சென்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் பழனி அவர்கள் வெற்றி வாய்ப்பை நழுவிட்டாரு. இந்த முறை எப்படி இருக்கும் நீங்க? அதை நான் சொன்னேனே, ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. நீங்க போற இடத்துல எப்படி மக்கள் எப்படி வரவேற்புறாங்களா? போற இடத்துல எல்லாம் எனக்கு கிடைச்ச வரவேற்புனால, மக்களுடைய கண்கள்ல எனக்கு பார்த்த அந்த ஒரு வெளிச்சத்தினால தான் இவ்வளவு உறுதியா நான் சொல்றேன். இந்த முறை எப்படி வாக்கு வித்தியாசம்? மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ரொம்ப டிசைசிவா, ரொம்ப தெளிவான, எந்த விதமான சந்தேகமும் இல்லாத ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.